ஃப்ரெண்ட்ஸ் கோட் படத்தோட ஒரு சூப்பரான அப்டேட் படி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ படத்தோட ஆன்லைன் ப்ரொமோஷன் தான் ரொம்ப நாள் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா படத்தோட ஆஃப்லைன் ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நேற்று பார்த்தீங்கன்னா மும்பையில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின்லலாம் கோட்டோட ஸ்டில்லாம் விட்டு பயங்கரமாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதை நம்ம நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தோம். ஸோ இப்போ என்ன ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டி பார்த்தீங்கன்னா வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க கோட் படத்தில். இப்போ எந்த ஒரு தேட்டரில் எடுத்துட்டாலும் ஸோ அடுத்த படம் வருதுன்னா அது பார்த்தீங்கன்னா முன்னாடி பெரிய படம் அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா வெளியே போஸ்ட்லாம் ஒட்டுவாங்க. ஸோ உள்ள தேட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டி மாதிரி நிற்க வச்சு பார்த்தீங்கன்னா நிறையா அந்த ஸ்டில்ஸ்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோட் படத்துக்கு எல்லா தேட்டரில் அது மாதிரி ஸ்டாண்டி பார்த்தீங்கன்னா வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வர கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு வரவங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கோட் படத்துக்கு பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படின்னா இந்த தேட்டரில் பார்த்தீங்கன்னா அடுத்து கோட் படம் வரும் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டி வைப்பாங்க. ஸோ எந்தெந்த தேட்டர்லாம் வருது அப்படின்னா மோஸ்ட்லி தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா எல்லா தேட்டர்லையும் கோட் ரிலீஸ் ஆகணும். எல்லா தேட்டரும் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டி இப்போ வைக்க பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் தேட்டருக்கு போனால் கண்டிப்பாக இந்த ஸ்டாண்ட் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுத்துக்கலாம். இது ஒரு நல்ல விஷயம். ஆஃப்லைன் ப்ரொமோஷன் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக பார்த்தா பிரசாந்த் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. ஸோ கோட் படத்தோட ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு கேட்டிருப்பாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா பிரசாந்த் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 டேஸில் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூலாம் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா படம் ரிலீஸ் ஆகுது இன்னும் கரெக்டாக 11 நாள் தான் இருக்குது. ஸோ நான் இப்போயே ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணால் தான் கரெக்டாக வரும் அப்படினால 2 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூலாம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிரசாந்த் சார் பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு பெரிய ஆக்டர் தான். ஏன்னா விஜய் சாரும் பிரசாந்தும் ஒரே டைமில் தான் சினிமாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்தாங்க. இருந்தாலும் ஒரு பெரிய ஆக்டர் கூட இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா இன்டர்வியூஸ்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ விஜய் சாரால் கொடுக்க முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் சாரும் பார்த்தீங்கன்னா இப்போ இறங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் பிரசாந்த் சார் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நிறைய பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருப்பாரு. முக்கியமான விஷயம் என்ன படத்தோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வரதா பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி வாரிசு படத்துலேயே 3 மணி நேரம் வரது பார்த்தீங்கன்னா பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்காது. நீங்கள் எதிர்பார்த்ததோட படம் பார்த்தீங்கன்னா ஒரு படி மேலே தான் இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே வெங்கட் பிரபு சார் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்காரு. உங்களுக்கு 3 மணி நேரம் படம் பார்த்த மாதிரி ஃபீலே இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி படம் வந்து தான் தெரியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.